இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுக போற காரியம் என்ன தெரியுமா? பிறரை மன்னிக்கிற சுவாபம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். பிறரை மன்னிக்க இன்னைக்கு நம்ம தீர்மானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பிரியமானவர்களே, நம்ம ஜெபம் செய்யும் பொழுது நம்ம இடத்துல காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம பிறரை மன்னிக்கணும். இல்லாவிட்டால் நம்ம ஜெபம் கூட, இந்த உலகத்துல சொல்லுவாங்களே, உங்க ஜெபம் கூட குறையே எட்டாதுன்னு சொன்னது போலதான். நாம் ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும் என்றால் நம்முடைய காரியங்களை சற்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பிறரை மன்னிக்கிறோமா? மன்னிக்கிற சுவாபம் நம்ம இடத்துல இருக்கிறதா? மன்னிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் பிறர் செய்த காரியங்களை, நம்ம கஷ்டப்படுத்தின காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு இருக்கிறோமா? மறக்க முடியாமல் அதை சிந்தித்துக் கொண்டு மற்றவர்கள் பேர்ல நம் கசப்பை வைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். இன்றைக்கும் மன்னிக்கணும் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருகிறது யோசேப்பு. அவரை குறித்து ஒரு அருமையான வசனம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 41, 51, 52 வசனங்கள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுகு பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, இங்கு யோசேப்பு சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டார் எனக்கு இழைத்த எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி அவர் மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறார். அப்படி அவர் மறக்கும் போது, அவர் மன்னிக்கும் போது, அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம், நாம் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பழுக பண்ணினார். ஹல்லேலூயா. நாம் பழுக வேண்டுமானால், நாம் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நாம் எடுக்கிற பிரயாசங்கள்ல ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை நம்ம காண வேண்டுமானால் நாம் மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். யோசேப்பு மன்னித்ததுனாலதான் அவர் சிறுமைப்பட்ட தேசத்துல, அவர் அடிமையாய் சென்ற அந்த தேசத்துல அவ்வளவு உயரத்திற்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போமா? எபிரேயர்ல ஒரு வசனம் உண்டு, கசப்பான வேர் என்று சொல்லப்படுகிறது. அந்த கசப்பு என்பதற்கு வேர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. வேர் எப்பவுமே அந்த பூமிக்கு அடியில இருக்கும். வேர் எப்பவுமே உள்ள இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டதுதான் இந்த கசப்பு. வேர் இன்னும் சுவர்களையே, பூமியே பிளக்கக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த கசப்பான வேர் நம்மிடத்துல காணப்படுமானால் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஒரு தீர்மானத்தை எடுப்போம். யார் என்ன குற்றங்களை செய்தாலும், நமக்கு விரோதமாக என்ன செய்தாலும், நாம் காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டினாலும், காரணம் இல்லாமல் நம்மளை பகைத்தாலும், காரணம் இல்லாம சில காரியங்களை செய்தாலும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு மன்னிக்க கிருபை தாங்க. அநேக நேரங்கள்ல மன்னித்து விடுவோம், ஆனால் மறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? இன்னைக்கு மன்னிக்க கிருபை செய்யுங்க அப்பா. மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அதை மறக்கவும் எனக்கு கிருபை செய்யுங்க.